பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த காலை ஆராதனையில் உம் சந்நிதியில் அமர்ந்து கொண்டு உம் வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தையின்படி நீ எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் கூட 2 நாளாகமத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். என் தேவனே எங்களோடு பேசும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருகிறோம். A new book, a new chapter, ஆமென், a new day. நேற்றுக்கு தான் நம்ம யோம் கிப்பூர் ப்ரேயர்லாம் பண்ணி கத்தர்கையில் நெருங்கினோம். யோம் கிப்பூரில் நம்ம பேசினோம், நம்ம தியானித்தோம். என்ன தியானித்தோன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கோடி கோடியாக பணம் சம்பாரித்தா நம்பிக்கை இருப்பதை விட, சுகம் பெற்றுட்டா வர நம்பிக்கையை விட, மரித்தோரில் உயிர் தெழுந்துக்கிற நம்பிக்கை வருவதை விட, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. ஆமாம், நம்ம நினச்சதெல்லாம் நினைக்கிறத கூட விட, நம்ம தொட்டதெல்லாம் தொலைங்கிறனாலும் கூட, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்லும்போது அவர் நம் பாவத்தை மன்னித்து விட்டு புதிய வாழ்க்கையை துவக்குகிறாரே, திரும்பவும் முதலிருந்து துவக்குகிறாரு. அது மிகவும் நம்பிக்கையான விஷயம் என்று படித்தோம். அதனால்தான் இஸ்ரவேலர்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வைப்பாங்க. தங்கள் ஆத்மாவை வருத்தி கொள்வார்கள். அதுதான் அந்த யோம் கிப்பூர் பாவ மன்னிப்பின் நிவிர்த்தியின் நாள். ஆமென். அந்த ப்ரேயர் நேரத்தை முடிஞ்சிச்சு. 5786க்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கோம். ஆமென். சரியாக பார்க்க போனால் இன்றைக்கி 11ஆவது நாள். ரோஸ் ஹஷானா என்கிறது முதல் நாள் என்றால், யோம் கிப்பூர் என்பது 10ஆவது நாள் என்றால், இன்றைக்கி 11ஆவது நாள். ஆமென். வருஷப்பிறப்பு ப்ரேயர்லாம் முடிச்சிட்டாங்க. ஆக பிஸ்னஸ்க்கு இன்றைக்கி போகணும் ஆஸ் பர் ரூல். ஆனால் நம்ம கேலண்டர் பிரகாரம் இன்றைக்கி திரும்பி சாபத் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி சாயந்தரம் திரும்பி அவங்க சாபத்துக்குள்ளே போகணும். அடிக்கடி ஆண்டவர் அவங்க லைஃப்பில் தலையிடுறதை பார்க்க விடுற மாதிரி இருக்கு. வருஷத்தில் 7 நாள் பண்டிகைக்கு போனோம், 7 முறை பண்டிகைக்கு போனோம். அந்த 7 முறையில் 3 பண்டிகை வாரம் பண்டிகை, ரைட்டா? அப்போ வருஷத்தில் எத்தனை பண்டிகை கொண்டாடுவாங்க? 7. அதில் 3 பண்டிகை ஒரு வாரம் ஃபுல்லாக 1ஆம் தேதி 1ஆவது நாள்லேருந்து 8ஆவது நாள் வரைக்கும் பண்ணுறாங்களா? பிறகு வாரமானா சனிக்கிழமை, அதான் வெள்ளிக்கிழமை சாயந்தரமோ ஆராதனை, சனிக்கிழமை சாயந்தரமோ ஆராதனை பண்ணுறாங்களா? அப்புறம் அந்திபலி சந்திபலி ஆலயத்தில் எல்லா நாளும் உண்டு, அன்ஸ்டாப்பபிள். ஆக மனிதனும் ஆண்டவரும் ஒன்றாய் இணைந்து ஆப்ரேட் பண்ணி தான் இந்த பூமியில் வாழ முடிகிறது தெரிகிறது. நம்ம ஒரு ஐடியா பிரகாரம் வாரத்தில் ஒரு நாள் சண்டே வரலாம், சரி விடு இந்த சண்டே டியூட்டி வந்துச்சு, அடுத்த சண்டே வரலாம், சரி விடு இந்த சண்டே போனால் ஓடி வருகிறது, அடுத்த சண்டே போகலாம், சரி விடு 4 வாரம் கழிச்சு போகலாம், இந்த திருவிருந்துக்கு போய்க்கலாம், சரி இந்த திருவிருந்து மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த திருவிருந்துக்கு போயிடலாம், சரி விடுங்க கிறிஸ்மஸ்க்கு போய்க்கலாம், சரி விடுங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு போகல அடுத்த கிறிஸ்மஸ்க்கு போகலாம். நோ 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 நோ, God is a part of the community. தேவன் நீங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தின் மிக முக்கிய அங்கமாக இருக்கிறார். இந்த அங்கத்தில் எங்கே ஆண்டவர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டார், எங்கே உட்காருப்பீங்க ஆண்டவரை? பாஸ்டர் கொஞ்சம் கீழே இறங்குங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இறங்குங்க பாஸ்டர், யார் வந்திருக்காரு? கரெக்டாக இல்லையா? இறங்குப்பா. பாஸ்டரே முதல்ல இறங்கிடுவார். உயர்ந்த இடம் ஆலயத்திலே, உயர்ந்த இடம் சமுதாயத்தில், உயர்ந்த இடம் உலகத்திலே. இப்போ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிங்க. உயர்ந்த இடம் என் மனதிலே, உயர்ந்த இடம் என் உழைப்பிலே, உயர்ந்த இடம் என் காணிக்கையிலே, உயர்ந்த இடம் என் பாசத்திலே, உயர்ந்த இடம் என் நேசத்திலே, உயர்ந்த இடம் என் தியாகத்திலே, உயர்ந்த இடம் என் குடும்பத்திலே, உயர்ந்த இடம் எல்லாவற்றிலே. ஹல்லேலூயா, ஆமென். கொடுக்கலாமா? த பெஸ்ட் போர்ஷன் ஃபார் மை காட். இன்னைக்கு ப்ரே பண்ணும்போது எனக்கு ஒன்று தோணுச்சிங்க. எனக்கு தோணுச்சு, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், எந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம கையில் நிறையா காசு வருதா வரும்போது எதனா ஒன்று எடுத்துகிட்டு வந்து காணிக்க போடக்கூடாது. அந்த வாரத்தில் சர்க்குலேட் ஆகிற காசில் புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா எடுத்து பைபிளில் வச்சுக்கணும், நான் காணிக்க போட போகிறேன். அது கத்திரிக்காய் கடைக்கு போகிறத விட
கர்த்தர் கையில் கொடுக்க போகிறேன். நான் இதை காலையில் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாலமோன் பயங்கரமான ஆளாக இருக்காப்புல. ஒரு ப்ரேயர்லேயே மொத்த ஆஸ்தியை வாங்கிட்டாப்புல, மொத்த நல்ல பேரை வாங்கிட்டாப்புல. ஞானியும் அவர் தான், பணக்காரனும் அவர் தான், அழகனும் அவர் தான், எல்லாமே அவர் தான் ஒரே ப்ரேயரில். ஏன்னா ஒஸ்தியை கர்த்தருக்கு கொடுத்தேன். நான் அப்படி பிளான் பண்ண போகிறேன். என் கையில் ஒரு பெஸ்ட்டு நல்ல புது நோட்டு வந்துச்சுன்னா எங்கே வச்சுக்க போகிறேன்? பைபிளில் வச்சுக்க போகிறேன். எல்லா புது நோட்டும் தரப்போகிறேன்னு இல்லை, நான் ஆண்டவர் கையில் போடும்போது என் கையில் இருக்கிறத பெஸ்ட்டு நோட்டாக போட போகிறேன். இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நோட்டாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு பழைய நோட்டாக வந்துச்சுன்னா கூட அந்த பழைய நோட்டை வச்சுட்டு புது நோட்டு வந்த பிறகு அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஒரு பெஸ்ட்டாக என் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. உச்சிதமானதை கர்த்தருக்கு கொடுத்தால் உச்சிதமான வாழ்க்கை உண்டு. இதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமாம். we give the best offering, we receive the best bestowal. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வானத்திலிருந்து பலகணியில் இருந்து, வானத்தின் பலகணியில் திறந்து ஆசீர்வாதமானதை கர்த்தர் நமக்கு தருவார். நான் ஆண்டவருக்கு பெஸ்ட்டு கொடுத்தேன்னா என் ஆண்டவர் எனக்கு தான் தரப்போகிறாரு, பெஸ்ட்டு தரப்போகிறார். இப்படி தான் இன்றைக்கு நான் செய்திக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2 நாளாகமம் வந்துட்டோங்க. 1 நாளாகமம் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சில சாப்டர்ஸ் படிப்பதற்கு முன்பதாக 2 கொரிந்தியன்ஸ் படித்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அதை படித்தோம், ரைட்டா? 1 நாளாகமெல்லாம் படித்தோம். ஒரு 2-3 பீரியடுக்கு 2-3 மாதத்துக்கு முன்பதாக படித்தோம். இன்றைக்கி 2 நாளாகமம் வந்துட்டோம். 1 நாளாகமம் வந்து சாமுவேலோட பிறப்புலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவங்க அம்மா அந்த 1 சாமுவேல் வந்தோம், 2 சாமுவேல் படித்தோம், 1 நாளாகமம் படித்தோம், 2 நாளாகமம். அப்போ ராஜாக்கள் காலம் வந்து சாமுவேல்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்தே இவங்க ஃபேமிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏலி தாத்தாவோட முடிவு, நியாயாதிபதிகளுடைய முடிவு, நியாயாதிபதிகள் சரியில்லை. நியாயாதிபதிகளில் கடைசியான நியாயாதிபதி வந்த பிறகு நியாயாதிபதிகள் லிஸ்ட்டில் சேராமல் ஒருத்தர் இருப்பார், ஒரு ஏலி தாத்தா காலத்தில் ஒரு அம்மாவுக்கு பெரிய ப்ராப்ளம். கவனிங்க, ப்ராப்ளத்தின் நடுவில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஞானிகள் ஐயோ பிரச்சனை என்று சொல்ல மாட்டார்கள், இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி தீர்வு கண்டுபிடிப்பேன் என்று கண்டுபிடிப்பேன். ஞானிங்க ஷோ மீ த ப்ராப்ளம், ஐ வில் ஃபைண்ட் த சொல்யூஷன் வாங்க. ஆனால் நம்பாளுங்க இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் தேடி எடுத்துகிட்டு அதோ எனக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்குது, அவங்களே தீர்க்க தரிசனம் சொல்லிப்பாங்க. ஆக இந்த தாய்க்கு ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லை, நம்பர் 1. 2வது, வீட்டுக்கார் இந்த அம்மா மேலே நம்பிக்கையே இல்லை என்று 2ஆம் திருமணம் செய்து கொண்டான். 2வது, அவளோட அன்பு இப்போ ஷேர் ஆகுது. அவங்க வீட்டுக்கார் பாதி அன்பு தான் தருவார், மீதி பெனினாளுக்கு தருவார். அந்த லேடி பேர் அண்ணாள். 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, வந்தாலே சக்களத்தி அவளுடைய சிஸ்டரா என்ன சொல்லுவாங்க தெரில, அவளால் பிரச்சனை. ரைட்டா? எத்தனை 1 மல்டிப்ளை ஆகும். பிரச்சனைக்கு தீர்வு உலகம் கொடுத்துச்சுன்னா உங்கள் பிரச்சனை டபுள் ஆகிடும் பிரதர் சிஸ்டர். கர்த்தர் கொடுத்தா தான் உங்கள் பிரச்சனை இல்லாமல் போகும். உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு வழியை தேடிக்கிறோம்னா பிரச்சனை என்ன ஆகிடும்? டபுள் ஆகிடும். அதனால தான் நம்ம ஜீசஸ் கையில் வர்றது. முடிவு எடுத்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றேன், நான் மட்டும் இல்லை, என் ஆண்டவரோட பார்ட்னர் சேர்ந்து. உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் ஆண்டவரோட பார்ட்னர் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைக்கும் தீர்வு வரும். இதே பிரச்சனை பிறருக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிற எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் மாறுவீங்க. நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிற ஒரு ஏஜெண்ட்டாக மாறலாம், ஒரு ஏஜென்சி வைக்கலாம், ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம். அதுபோல் தன் மகன், அந்த அண்ணாளுக்கு பிறந்த அந்த ஒரே மகன், கர்த்தர் தீர்த்து வைத்த ஒரே மகனுடைய பெயர் தான் சாமுவேல். ஆமென். 3 பெரிய கேரக்டரோடு அவர் வாழ்ந்தார். அவர் தான் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆசாரியன், அந்த காலத்தில் வாழ்ந்த நியாயாதிபதி, அந்த காலத்தில் வாயில் சொல்லப்படாத ஒரு அரசனும் கூட அவர் தான் ராஜா. ஒரு ராஜா போன்று பேர் இல்லை, ஆனால் ராஜாகம் செய்யும். இந்த சாமுவேல் காலத்தில் இஸ்ரவேலர்கள் ஒரு ப்ராப்ளத்தை ரைஸ் பண்ணாங்க. என்னன்னா, எங்களுக்கும் ராஜா வேண்டும். ஆமென். எப்போதும் புரிஞ்சுங்க, உங்களை ஆள ஒருவர் வேணுன்ற நினைப்பு உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை ஆள ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. அந்த வார்த்தை நம்ம வாயில் வரவே கூடாது. என்னை ஆள ஒரு மன்னன் வேண்டும், என்னை ஆள ஒருவன் வேண்டும். சகோதரிகள் சொல்லக்கூடாது என்னை ஆள ஒருவன் வேண்டும், ஆண்கள் சொல்லக்கூடாது என்னை ஆள ஒருவள் வேண்டும். இல்லை, நம்ம ஆள கர்த்தர் இருக்கிறார். அவங்க வந்து ஆண்டாங்கன்னா நம்ம தாங்க மாட்டோம், தேர மாட்டோம், வாழ மாட்டோம். அவர்களுடைய கேள்விக்கு இணங்க கர்த்தர் சவுல் என்கிற ஒரு மன்னனை கொடுக்கிறார். அவன் ஆண்ட ஆட்சி கொடூரமான ஆட்சி. லட்சக்கணக்கான பேர் சாக வேண்டும், பல உயிர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஊழியக்காரர்கள் லேவியர்களை கொலை செய்தான். கடைசியில் ஒரு வழியாய் அவனை மரித்தான். அவனுடைய எந்த டார்கெட்டும் அவன் அக்கம்ப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அமலேக்கோட யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும், அமலேக்கரை அர்த்தம் பண்ண வேண்டும், செய்யவில்லை.
பெலிஸ்தரை முழுமையாக அடக்க வேண்டும், அதான் அவனோட ப்ராஜெக்ட். செய்யவில்லை. உண்மையான ராஜாவாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜானாய் வாழ வேண்டும், வாழ முடியவில்லை. ஆண்டவர் பிளான் மாற்றிட்டார். உடம்பை பார்த்து, உடல்வாகை பார்த்து, ஆரோக்கியத்தை பார்த்து, உயரத்தை பார்த்து கொடுத்ததெல்லாம் நிறுத்தி விட்டு சிறு பையன் ஒருவனை தேர்ந்து செய்தார். அவன் பெயர் தான் தாவீது. அல்லேலூயா. பிறகு 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 4 ஃபுல்லாக அவங்க ஸ்டோரி தான். தாவீது தாவீது தாவீது, சவுல் தாவீது சவுல் தாவீது. ஆனால் இன்றைக்கி 2 நாளாகமல்ல வந்துட்டோம். தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் பொறுப்பேற்கிறான். ஆமென். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாலமோனுக்கு ஒரு ப்ராப்ளம்ங்க. ஆமாம், பிறக்கிற குழந்தைங்க ஒரு தப்பும் பண்ணல. அந்த குழந்தைங்கள பிறக்க வைக்கிற பேரண்ட்ஸ் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த குழந்தைங்க மேலே வரும். இது ஒரு ப்ராப்ளம். சாலமோனோட அம்மா தாவீதோட மனைவி கிடையாது, ஊரியா என்று சொல்கிற ஒரு மனிதனுடைய ஒரு படை தளபதியோட மனைவி. தாவீது ராஜா ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த லேடியை அடைஞ்சிருப்பார், எடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். கத்தி முனையில் தப்பி தவறி ஒரு பாவம் செஞ்சுருப்பார். பிறகு அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக உரியா செத்துட்டா சரியாயிடும் என்று முடிவு பண்ணியிருப்பார். உரியா இறந்து போயிடுவாப்புல. அதனால் சாலமோனோட அம்மாவுக்கு கெட்ட பேர், தாவீதுக்கும் கெட்ட பேர். இந்த இஷ்யூ இஸ்ரவேலில் ஒரு பெரிய இஷ்யூ. பெரிய மனுஷன் தப்பு பண்ணால் அது பெரிய விஷயம், பெரிய இஷ்யூ. இந்த காலப்போக்கத்தில் போய்கொண்டே இருக்கும்போது தாவீதுக்கு திருமணமாகி நிறைய மனைவிகள், நிறைய பிள்ளைகள். அவர்கள் எல்லாரும் உச்சிதமானவங்களாம் பெரிய ஆளுங்க. அப்சலோம் ஒரு பெரிய ஆள், அதோனியா ஒரு பெரிய, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இந்த தாவீது வயதான காலத்தில் அவர் ஒரு 70 வயசுக்கு மேலே ஒரு பையன் பிறக்கிறான். அவன் தாங்க சாலமோன். அவங்க அப்பா பார்க்குறதுக்கு அவனுக்கு தாத்தா மாதிரி தெரிகிறார். அவ்வளோ வயசான காலத்தில் மகன் பிறந்துட்டான். அம்மாவுக்கும் வயசாயிருச்சு. அவங்க ஏற்கனவே உரியா கூட வாழ்க்கப்பட்டு திரும்பி தாவீது கூட வாழ்க்கப்பட்டு இந்த குழந்தை பிறந்திருக்கு. இவன் வாழும்போது இவனை வளர்ப்பதற்கு அவன் தகப்பன் அவனோடு கூட இல்லை. ஆனால் தகப்பன் கையில் பைபிள் கொடுத்துட்டு போயிட்டார். அப்பா, நான் உன்னை வளர்க்க மாட்டேன். யார் வளர்ப்பா? பைபிள். நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு தான் சொல்லணும், நான் உன்னை என்ன வளர்த்தாலும் அதில் பிரச்சனை வரும், இது வளர்த்தா நல்லா இருக்கும் என்று கொடுத்துட்டார். ஸோ நமக்கு 2 தந்தை உண்டு. பூலோக தந்தைமார்கள் நம்மை பூலோகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. பரலோக தந்தை நம்மை உருவாக்கினவர். பூலோக தந்தை நம்ம பூலோகத்தில் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுறாங்க, ஆனால் பரலோக தந்தை உருவாக்குகிறவர். ஓகே, இன்றைக்கி சாலமோனோட காலம் ஸ்டார்ட் பண்ணுது, ரெயின் ஆஃப் சாலமோன். சாலமோன் சிலருடைய ஞானத்தின்படி 8 வயசாக இருக்கும்ன்றாங்க ராஜாவாக இருக்கும்போது. 8 வயசு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. 8 வயசில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 8 வயசு, 8ஆம் கிளாஸ்ன்னு இல்லை, 8 வயசு. 8 வயசுனா நம்ம ஊரில் எத்தனை படிக்கும் அந்த குழந்தை? 3rd ஸ்டாண்டர்ட். கை நிறைய காசு இருந்தால் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். அவன் 8 வயசுலேருந்து 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடும். ஆனால் இவன் தான் உடன்படிக்கையின் மைந்தன். கர்த்தர் ராஜாங்கத்தை அவனிடம் கொடுத்து விட்டார். 8 வயசு குழந்தை கூட நாட்டை ஆள்லாயா? அந்த குழந்தை கர்த்தரை தேடினாள். 80 வயசு மனுஷனா வாழலாயா? அந்த மனிதன் கர்த்தரை தேடினாள். 8 வயதில் சாலமோன், 80 வயதில் மோசே. 8 வயதும் தள்ளாடுகிற வயது தான், 80 வயதும் தள்ளாடுகிற வயது தான். இன்றைக்கு இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் சாலமோனில் இருந்து ஆரம்பித்து பிறகு பாபிலோன் வரைக்கும் போகிறது. பல ராஜாக்களை பற்றி நம்ம நடுவில் படிக்க போகிறோம். எப்படி பிரிந்தது என்பதை பற்றியும் படிக்க போகிறோம். முழு இஸ்ரவேல் 2ஆக பிளக்க போகுது. வட இஸ்ரவேல், தென் இஸ்ரவேல், நார்தன் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டம். இந்த தென் இஸ்ரவேலை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா தென் இஸ்ரவேலில் தான் எருசலேம் இருக்குது. தென் நாட்டில் என்ன இருக்குங்க? இஸ்ரவேல் இருக்குது. வடக்கு தெற்கு 2 ராஜாங்கத்தையும் சேர்ந்து ஆண்ட மன்னர்கள் தான் 3 பேர், சவுல், தாவீது, சாலமோன். இது 3rd கிங் கிட்ட வந்திருக்கோம். இவருக்கு அப்புறம் அந்த ராஜ்யம் 2ஆக உடைய போகுது. இது இவருக்கு தெரியாது. ஆனால் இவர் செய்கிற மிஸ்டேக், ஒவ்வொரு மனுஷனும் செய்கிற மிஸ்டேக்கு அவன் உயிராக இருக்கிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அவன் செத்துட்டு பிறகு பழக்கம் துண்டு. There will be no one to speak peace on behalf of them. ஆனால் கர்த்தருடைய பெரிய உண்மையினால், கர்த்தருடைய உண்மையினால், அந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி யோசித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உண்மையினால், கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஃபேமிலி தட்டி தடுமாறி பழச்சி யோசேப்பு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி, மரியாதை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுச்சு. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேட்ஸ்மேன் ஜீசஸ் கையில் கொண்டு வந்து இறக்குது.
ஹல்லேலூயா. சாலமோனுக்கு அப்புறம் நம்பிக்கையே கிடையாது. ஏன் சாலமோனே நம்பிக்கை கிடையாது, தாவீதுக்கு அப்புறம் நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி படாத பாடுபட்டு அந்த அந்த ட்ரைபு சாலமோட பிள்ளையோட 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 அப்படியே வந்து ஒரு ட்ரைபில் சாலமோன் வழியில் மரியாள் மன்னிக்கும் யோசேப்பு வர. தாவீதுக்கு இன்னொரு மகன் இருந்தான் நாத்தானோட பிள்ளையோட 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 வழியா மரியாள் வர. சாலமோன் வழியில் வந்தவன் மணமகன், தாவீதுடைய மகனாக சாலமோன் வழியில் வந்தவன் மணமகன், அது யோசேப்பு. தாவீதுடைய வழியில் நாத்தான் வழியில் வந்து மணமகள் மரியாள். இவர்கள் இருவரும் கூடும் முன்னே குழந்தை பிறக்கிறது, அதான் இயேசு. அல்லையா? இங்கே யோசேப்போட வேரை பற்றி பேசவில்லை, ஈசாயோட வேர் ஆல்ரெடி யாருக்குள்ளே இருக்குது? மரியாள் கூட, மதர் மேரி. ஆமென். அப்போ நாளாகமத்தின் புஸ்தகம் ரொம்ப முக்கியம். யூதா வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், இஸ்ரவேல் வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். 2 சாமுவேல்கள் படித்தோம், 1, 2. 2 ராஜாக்கள் படித்தோம், 1, 2. 2 நாளாகமத்தில் முதல் நாளாகமம் படித்து விட்டோம், இன்றைக்கு 2வது நாளாகமம் படித்தோம். This 2nd Chronicles is going to be an interpretation of the long history of Israel, which has been accomplished, which is yet to come. முடிந்து போன இஸ்ரவேலுடைய கதையையும் நடக்கப் போகிற வருங்காலத்தை பற்றின கதைகளையும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் நமக்கு கற்றுத்தரப்போகிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையாக இருக்கிறவர்களும் தேவனுடைய ஆராதனைக்கு உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் அதில் உண்மையாக இராதவர்களும் உள்ள வித்தியாசத்தை இந்த நாளாகமத்தின் புஸ்தகம் நமக்கு காட்டி தரப்போகிறது. இஸ்ரவேலுடைய துவக்கம் ஆடம்பரமாய் இருந்தாலும் இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தின் வழியில் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே இஸ்ரவேலுடைய துவக்கம் ஆடம்பரமாய் இருந்தாலும் இஸ்ரவேலுடைய முடிவு ஆடம்பரமாய் இல்லாமல் அது ஒன்றும் இல்லாமலே போகிறதை நம்மால் காண முடியும். அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அங்கம் ஒன்று இருக்கும் என்றால், சாலமோன் கட்டப்போகிற மாபெரும் ஆலயம். உலகத்தில் எத்தனையோ கோவில்கள் இருக்கிறது, எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கிறது. தங்கத்தினாலே முலாம் பூசப்படாமல் தங்க தகடுகளால், தங்க முலாம்கள் அல்ல, தங்க தகடுகளால், தங்க கட்டிகளால், தங்கம் என்று வெறும் பொன் தங்கம், பியோர் கோல்ட் என்று சொல்லுகிற பசும் பொன்னினால் கட்டப்பட்ட தேவாலயம். டன் கணக்கிலே கோல்டு வர வைத்து, ஒரு டன் என்பது 1000 கிலோ, ஒவ்வொரு காரியத்தையும் 1000 கிலோ என்று சொல்லி கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்தை இந்த மன்னன் கட்டுகிறதை நாம் படிக்கிறது இந்த நாளாகமத்தின் புஸ்தகத்தில் தான் நாம் படிக்க போகிறோம். உண்மை உள்ள பல அரசர்களை பற்றி படிப்போம், உண்மை இல்லாத அரசர்களை பற்றியும் படிக்க போகிறோம். அவன் அரசனாய் இருந்தாலும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணத்தை ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் அரசனாய் இல்லாமல் அடிமையாய் இருந்தாலும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை இல்லாமல் அழிந்து போன எத்தனையோ மன்னர்கள் உண்டு. மிகவும் வேதத்தில் படிக்க வேண்டும் என்றால் மனாசே என்று சொல்லுகிற ஒரு அரக்கன், யேசபேல் ஆகாப் என்று சொல்லுகிற ஒரு தம்பதி, உண்மையாக இருந்து அடிமையாக இருந்த அரசானவன் யோசேப்பு என்று சொல்லுகிற ஒரு தலைவன் நம் வேதத்தில் படித்ததுண்டு. உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையிலே தேவன் என்று நியாயம் தீர்ப்பார். Faithfulness is always blessed by God. Unfaithfulness will always attract ruin and divine judgment. இன்றைக்கு உண்மை இல்லாத மக்கள் நான் வாழ்கிறேன் என்று நினைக்கலாம், ஆனால் நியாயத்தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலுடைய மன்னர்கள், யூதானுடைய மன்னர்கள் இப்படி வாழ்ந்ததை நம்மால் இந்த புஸ்தகத்தில் படிக்க முடியும். There is restoration when we repent. தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்றால் அந்த ஆண்டவர் இறங்கி வந்து மக்களை மன்னிக்கிறதை இந்த புஸ்தகத்தில் நம்மால் படிக்க முடியும். Genuine repentance can attract God. I am not talking about fake repentance. நம்ம எவ்வளோ அழுது மனசில் வக்கரத்தை வைத்து கொண்டு இருந்தோம் என்றால் கர்த்தர் அங்கே வர முடியாது. நாம் அழவே வேண்டாம், கத்தவே வேண்டாம், ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், எந்த பெரிய காணிக்கையும் கொடுக்க வேண்டாம். பாவியாகி என் மேல் கிருபையாரும் என்று ஜெனுவினாய் உண்மையாய் நாம் மன்றாடுவோம் என்றால் நம் தலைமுறையை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நம்மால் படிக்க முடியும். பல பேரை அவர் நியாய தீர்ப்பில் இருந்து காப்பாற்றுகிறதை நம்மால் காண முடியும். எக்ஸாம்பிள், எசேக்கியா ராஜா, உன் காலத்தில் இது நடக்காது, பிற்காலத்தில் நடக்கும் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியுடன் போய் விடுகிறான். ஐயோ, பிற்காலத்திலும் நடக்கக்கூடாது என்று அவன் வேண்டுதல் செய்யவில்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் தாவீதினுடைய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளாகமத்தின் புஸ்தகம் நம்மை நல்ல முடிவில் விடாது,
கெட்ட முடிவில் தான் விடும். ஆனால் ஒரு தொடர்கதையை துவக்கி வைத்து போகும். அந்த தொடர்கதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தான் முடியும். அல்லேலூயா. மேசியாவிலிருந்து தான் முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் வரும் தலைமுறைகள் எப்படி வாழ்கிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த தலைமுறைகளுக்கும் நம் தலைமுறைகளுக்கும் சம்பந்தம் உண்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லுகிறது போல 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வினை விதைத்தார்கள், வினை அறுத்தார்கள். என் வாழ்க்கையிலும் நான் வினை விதைத்தால் வினையை தான் அறுப்பேன் என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. ஆமேன். ஒரு நாடு, ஒரு மனிதன், ஒரு குடும்பம் கர்த்தரோடு உறவு வைத்திருந்தால் அவன் நிலைமை என்ன? ஒரு நாடு, ஒரு மனிதன், ஒரு குடும்பம் கர்த்தருடைய உறவை துண்டித்து கொண்டால் அவன் நிலைமை என்ன என்பதை இந்த புஸ்தகத்தில் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடியாய் பெருகும்படி செய்வாராக. இன்றைய அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆமென். மோர் யூ கிவ் டு காட், மோர் யூ ரிசீவ் ஃப்ரம் காட். மோர் ஆஃபரிங், மோர் பெஸ்டோன்மெண்ட். கர்த்தருக்கு நீங்கள் அதிகமாய் கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு பேச போகிறேன். இன்றைய தலைப்பு சாலமோனுக்கு அவனே எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். பல நேரத்தில் we anticipate blessings, we anticipate richness. இது வரும் அது வரும் என்கிற எண்ணத்தோடு இருப்போம். ஆனால் அது வரவே வராது. சிலர் இப்படி நடக்கும்னே நினைக்க மாட்டாங்க. லட்டு மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிடும். இல்லை, லாட்ரி அடித்தது போல் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த தாவீதுடைய ராஜ்யத்துக்கு வர அப்சலோம் முன்பதாக பாடுபட்டான். ஆக்சுவலாக தலைச்சம்புள்ள அம்னோன் அவன் தான் வந்திருக்கணும். அவன் செத்து போயிட்டான், சாவடிச்சிட்டாங்க. அவன் ராஜ்யத்துக்கு ஆசைப்படல, பாவத்துக்கு ஆசைப்பட்டான். அவன் அப்படியே போயிட்டான். A point to be noted here. நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்ச பிறகு அதை வச்சுக்கிட்டு வாழறது கஷ்டம். அது கர்த்தர் கொடுக்குறதா இருந்தால் வாழலாம், அது பாவம் கொடுக்குறதா இருந்தால் போகலாம். அம்னோன் அப்படி தான் பண்ணான். தலைச்சம்புள்ள அப்பாவுக்கு அப்புறம் அவன் தான் ராஜா. நான் பாவமானது ஆசைப்பட்டு அவன் போயிட்டான். பிறகு அவனை கொலை செய்தவன் அந்த அப்சலோம் நான் தான் என்று வந்தான். அவனும் இல்லாமல் போனான். பிறகு அதோனியா அவனும் ஆசைப்பட்டான். இந்த சாலமோன் ஆசைப்படவே இல்லை. அவனை சுற்றி என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரில. திடீர்னு பார்த்தா ஸ்கூல் படிச்சிருந்தா அவனை கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வாடா, நாத்தான் தீர்க்கதரிசி கூப்பிடுகிறார். என்னங்க வாடா, டேடிக்கு வயசாகிடுச்சு, டேடிக்கு உடம்பு முடியலன்றாங்க. சரிங்க அங்கிள், ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்க. அவங்க மம்மி அங்கே இருக்காங்க, பர்ஷிபா மம்மி. நாத்தான், பர்ஷிபா அவங்க டேடி கையில் கூப்பிட்டு வராங்க. அவங்க டேடியோட வயசாகிடுச்சு, முடியாத வயசில் இருக்கார். எழுந்து உட்காந்து தலை மேலே கை வச்சு என் ட்ரெஸ்ஸெல்லாம் என் பையனுக்கு போடுங்கன்றாரு. போடுறாங்க. என் கோவம் இருக்கிறதுல என் பையனை ஏற்றுங்கன்றாரு. ஏற்றுறாங்க. சாலமோன் ராஜா வாழ்க, சாலமோன் ராஜா வாழ்கன்றாங்க. இந்த குழந்தை தலை சொரியுது. என்னங்க சொல்கிறீங்க? எங்கள் அண்ணன் தான் ராஜான்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ யார் ஆகுறீங்க? அதோனியா தான் ராஜான்னாங்க. எங்கள் அண்ணன் ராஜாவாக போகிறான், என்னை ஸ்கூல்லே வந்து கொன்றுவான்னு சொன்னாங்க. என்ன ராஜாவாக்குறீங்க? இல்லைடா, நீ தான் ராஜா என்று தகப்பன் ஆசீர்வாதம் கூறுகிறான். சேரில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்பாவும் அவனையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. என்னுடைய யோசனைகள் இதெல்லாம். அப்பா இறந்துட்டார், இப்போ யார் இருக்கிறது? சாலமோன். என்ன பண்ண போகிறீங்க? ஆமேன். அந்த அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒருவரை, ஒரே ஒரு உத்தமரை, ஒரே ஒரு நல்லவரை, வாழ்நாள் முழுவதும் இருந்து உதவி செய்ய போகிற ஒரே ஒரு உத்தமரை, ஒரே ஒரு நல்லவரை, ஒரே ஒரு தலைவரை, ஒரே ஒரு ஹீரோவை, ஒரே ஒருவரை அறிமுகம் செய்து விட்டு போகிறார். அவர்தான் இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யாருடைய அறிமுகம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இஸ்ரவேலின் மீட்பரோடு உங்களுக்கு அறிமுகம் இருந்தால் வயது வரம்பு என்ன, உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. A meeting place is being established here. செகண்ட் குரானிக்கல்ஸ் ஃபஸ்ட்லே ஒரு மீட்டிங் பிளேஸ். அந்த மீட்டிங் பிளேஸ் வந்து கிபியோனுங்க. நம்ம அந்த பைபிள் பேசேஜுக்கு வந்துடலாம். முதல் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். So Solomon is strengthening himself. We need to be strong. ஸ்டார்டிங் அப்படி ஆரம்பிக்கலாம். பண்ணலாமா? நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். முதல்ல எதில் இருக்கணும் ஸ்ட்ராங்காக? சொல்லுங்கள் பார்க்கலாம். எடுத்ததும் சொல்லுவோம், பணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை பிரதர், அதான் லாஸ்ட்டு. மனதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கை இங்கே வைங்க.
இமோஷனலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். பைபிளோட தூக்கி வைங்க. முதல்ல எதில் இருக்கணும்? மனதில். பணம் என்பது கூட கொடுக்கப்படுகிற ஒன்று தான், மனதில். சாலமன் வாஸ் ஸ்ட்ராங் மென்டலி, emotionally. More added value thing is spiritually. Hallelujah. எப்படி பலப்பட்டான்? மகனே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட்டால் உன் ராஜ்யம் பலப்படும். நீங்கள் சொல்லலாம், ஐயா எனக்கு யார் இஸ்ரவேலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நானா சாலமோனா? இல்லை, உங்கள் குடும்பம் பலப்படும் மகளே. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம், ஆண்களுக்கு, நான் என் வீட்டை கட்டிடுவேன். நீ கட்டவே முடியாதுப்பா. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் யார் சொல்லியிருக்கிறது? ஆண்டவர் தான். உங்கள் ஒய்ஃப் நினச்சா கட்டுவாங்க, உன்னால் தடுக்க முடியாது. உங்கள் ஒய்ஃப் நினச்சா இடிப்பாங்க, அதையும் உன்னால் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இது சாலமோனுடைய ராஜ்யம். அவன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். ஆக ஃபேமிலியில் பலப்படணும், ஆமேன் சொல்லுங்க. சபையில் பலப்படணும், ஆமேன் சொல்லுங்க. உங்கள் ஜெபக்குழுவில் பலப்படணும், ஆமேன் சொல்லுங்க. உங்கள் பிஸ்னஸில் பலப்படணும், ஆமேன் சொல்லுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பலப்படணும், ஆமேன் சொல்லுங்க. We need to be strong. Take measures to be strong. உங்களை வீக்கன் பண்ற எதையும் செய்யாதீங்க. மனசு இங்க போனா பாதிக்கப்படணும்னா போகாதீங்க. போகாது இருந்தனிலே போக வேண்டாம். வண்டர்ஃபுல். அந்த இடத்துக்கு போனா மனசு பாதிக்கப்படணும்னா போக கூடாது. another point, இந்த பேச்சு பேசினா மனது பாதிக்கப்படணும்னா பேச கூடாது. இந்த சண்டை போட்டா மனசு பாதிக்கப்படணும்னா சண்டை போட சொல்லுங்க கூடாது. நான் இங்க சண்டையில் ஜெயிப்பதற்காக வரவில்லை, என்னை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக இங்க வந்திருக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட் என்னை பலவீனப்படுத்தணும்னு ஆர்குமெண்ட் பண்ண சொல்லுங்க மாட்டேன். சாலமன் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த சண்டைக்கு போனா நான் பலவீனப்படுவேன்னா சண்டைக்கு போகல. Today a point to be noted, be strong. Hallelujah சொல்லாமா? கர்த்தர் சொன்னார், I will make you strong ன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்பாக யோசுவா பார்த்து சொன்னார், be strong. பலம் கொண்டு, எனக்கு கூட பேசுங்களேன், பலம் கொண்டு பலம் கொள் மகனே. Take measures to be strong. நீ பலமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய். ஐயா நான் தூங்கி எஞ்சதுமே பைபிள் படித்தா தான் ஸ்ட்ராங் ஆகும். படிங்க. 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசினா தான் ஸ்ட்ராங் ஆகும். பேசுங்க. இந்த பாட்டு கேட்டால் தான், ஏசப்பா பாட்டு கேட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். கேளுங்க. எது உன்னை பலப்படுத்துகிறது மகனே? ஒரு நிமிஷம் யோசி. எது உன்னை பலப்படுத்துகிறது? எது உன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறது? அதை நீ செய். ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லுவார், அவர் படுக்கையில் எழுஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசுவாராம். பேசி 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 படுக்கையிலேருந்து இறங்க தோணாதான் எகிரி குதிக்கணும்னு தோணுமா? 80 வயதுகளில் படுக்கையிலேருந்து எகிரி குதிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஊழியம். அதை டெய்லி செய்வாராம். இன்னொன்று செய்வாராம், நேற்று நைட்டே ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி எடுத்து வச்சுப்பாராம். முகம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஷேவிங் பண்ணிட்டு ப்ரேயருக்கு போவாராம். ஐயாவோட பர்சனல் ஹேபிட். முதல் பர்சனல் ஹேபிட் அந்நிய பாஷை தான் பேசுவார். பேசி படுக்கையில் எகிரி குச்சி தானே பண்ணுவார், சுடு தண்ணி வச்சு முகம் கழுவிட்டு. இல்லை எப்படி தான் உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறார். சுடு தண்ணி பட்டா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சுடு தண்ணி பட்டா நல்லாயிருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆமாம், சுடு தண்ணிக்கிட்ட நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஹேர் ட்ரையர் வச்சு சும்மா போட்டுக்கலாம். போட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்கள் பாடி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும். பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதும் ஆக்டிவேட் ஆகும். பாடி டெம்பரேச்சர் நெகட்டிவில் கீழே போச்சுன்னா ஆக்டிவேட் ஆகாது, டயர்ட் ஆகிடும். பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். சுடு தண்ணி வச்சு முகம் தொடச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஷேவிங் பண்ணிட்டு முதல்ல ப்ரேயர், பிறகு தான் குளிக்கவே போகிறது. வண்டர்ஃபுல். டேக் மெஷர்ஸ் டு பி ஸ்ட்ராங். கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஞானத்தை டேப் பண்ணுறார். ப்ளீஸ் டோன்ட் டேப் யுவர் இமோஷன்ஸ். இமோஷன்றது பட்டாசு மாதிரி. யாராவது கிச்சன் ரூமில் பட்டாசு கொளுத்தி நிற்பீங்களா? பெட்ரூமில் போய் பட்டாசு கொளுத்துவீங்களா? இமோஷன்ஸ் ஆர் லைக் பட்டாசு, லைக் கிராக்கர்ஸ், லைக் ஃபயர் கிராக்கர்ஸ். If you fire your own emotions, still it blasts. If you fire other person's emotions, still it blasts. The consequences will be very terrible. Amen. நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே நிற்கலாம். சாலமோன் பலப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லுங்க. சாலமோன் பலப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, சாலமோன் பலப்படுத்தி கொண்டான். என் பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, என்னை பாருங்கள். நீங்கள் இன்னும் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரில. ஸ்ட்ராங்காக ஊழியத்துக்கு போங்க, வீக்காக போவாதீங்க. ஸ்ட்ராங் மென்னை கூட்டு போங்க. ஃபிசிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக, மென்டலாக, இமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் பீப்புளோட போங்க. நம்பர் 1, ஸ்பிரிச்சுவலான பீப்புள் ஸ்ட்ராங்காக. ஸ்பிரிச்சுவலாக உங்களை விட நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக கூட இருக்கிறவங்க தான் இருக்க வேண்டும். ஸோ நமக்கு தெரியும்,
ஜூவிஷ் கிங், இஸ்ரேல் கிங்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தான். வேர் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் டீம் தான் கேட்பாங்க. தாவீது ராஜா ஒரு இடத்துக்கு வந்தார்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்பார் நினைக்கிறீங்க? படைத்தளபதி யோவாப் எங்கேன்னு கேட்க மாட்டார். ஏபோத் எங்கே அப்படிதான் ஃபஸ்ட்டு கேள்வி. கத்துவார் நினைக்கிறேன், ஏபோத் எங்கே? கரெக்டா? அப்படி தானே? அபியத்தார் எங்கே? வேர் ஆர் த பிரேயர் வாரியர்ஸ்? ஷவுட் பண்ணுவார் நினைக்கிறேன். பிரேயர் வாரியர்ஸ் எங்க? வர்ஷிப் லீடர்ஸ் எங்க? ராஜாங்க கோலியாத்தை வெண்டார். அவர் கத்தி எங்க தானே கேட்கணும், ஈட்டி எங்க தானே கேட்கணும், பட்டை எங்க தானே எங்கே? வேர் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் டீம்? கம் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு. எனக்கும் முன்னாடி போ. வண்டர்ஃபுல்ல. கர்த்தருடைய வேதம் எங்கே? நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்கே? இதுதான் நம்மை பலப்படுத்தும் இந்த காலவேளை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதம் எங்கே உங்களை பலப்படுத்துகிறது? கர்த்தருடைய வசனம். ஸோ கர்த்தர் அவனோடு கொடுத்து அவனை பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங் ஆகிட்ட பிறகு, ஆண்டவர் பெருசாகிட்ட பிறகு சும்மா பெருசாகிட முடியாதுங்க. ஒரு தலைவன் மாத்திரம் போய் மேலே நின்றுட்டு நான் தான் தலைவன் சொல்ல முடியாது. அவனை தூக்கி பிடிக்கிற தலைவர்கள் அவசியம், இணை தலைவர்கள் அவசியம், டீம் அவசியம். சரியா இல்லையா? ஆமென். யார் அவசியம்? இஃப் தேர்ஸ் நோ டீம், he is not at all considered as a leader. A leader has followers. If he doesn't have follower, he is not a leader. இன்னைக்கு ராஜாவாயிட்டார், சும்மா ஒன்றும் ஆகலை. அவர் கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்களா? 1000 பேருக்கு அதிபதி. விரல் விட்டுங்க, 100 பேருக்கு அதிபதி, நியாயாதிபதிகள், வம்சங்களின் தலைவர்கள், சகல பிரபுக்கள், 5 டீம், 1000 பேருக்கு அதிபதிகள். பிறகு நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு இப்படி தான் வரப்போகுது. 100 பேருக்கு அதிபதிகள், நியாயாதிபதிகள், இஸ்ரவேல் எங்கும் உள்ள வம்சங்களின் தலைவர்கள், பிரபுக்கள். He is a person who speaks with strong people. தன் வேளையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். இன்னைக்கு காலையில் எழுந்து யார் யாருக்கு எல்லாம் நீங்கள் பேசுனீங்க? நோஞ்சானுங்க, அழறவங்க, உங்களே அழ விடுறவங்க, தலைவலிக்கிறவங்க, அப்செட்டாக இருக்கிறவங்க, கடன் பட்டவங்க, நீங்கள் பேச வேணான்னு சொல்லுங்க. அப்படி எத்தனை பேரை தான் வச்சுருப்பீங்க? You should have strong people around you to be strong. You cannot have weak people around you to be strong. ஜீசஸ் தன்னை சுற்றி எல்லாம் வீக் பீப்புளை தான் வச்சுருந்தார். ஆனால் அவர் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் ப்ரேயர் மட்டுமே பண்ணார். He had God. நம்ம கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல, நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லைன்றது தான் வாக்குவாதம். நம்ம அந்த மாதிரி அவரை மாதிரி பண்ணல. சரி, ஆண்டவர் நம்ம கொடுக்குறார். ஸோ சாலமோனோட விஷயத்தில் இவன் ஞானி. இவனை மாதிரி ஞானி தோன்றது இல்லையா, தோன்ற போகிறது இல்லையா? இவன் பண்ண மிஸ்டேக்ஸை நம்ம போய் பார்க்க வேணாம். அவன் வீட்டு பேக் சைடு போய் அவனோட டாய்லெட் ரூமை நம்ம படிக்க வேணாம். அவனோட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அவனோட ரிசப்ஷன் ஹாலை பார்க்கலாம். எப்படா இவ்வளோ பணக்காரன் ஆன, எப்படா நீ அறிவாளி ஆனனா? அவன் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஹி ஹேட் அ பிக் டீம். டீம் இருந்தால் தான் பலப்படுவோம் என்பதை அவங்க அப்பா அவனுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கார். சவுல் பற்றி படிக்கும்போது பெருசாக டீம்லாம் இருக்கிற மாதிரி தெரில. அந்த ஆள் தனியாக போய் எங்கேயோ கர்வாலி செடிக்கிட்ட உட்காந்துருக்கு. அவங்க பையன் போய் சண்டை போட்டு வரான். டேவிட் அப்படி கிடையாது. டேவிட் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க அக்கா பசங்க அவங்க கூடவே இருந்தாங்க. அந்த 3 பேர், யோவாப், என்ன பேர்ப்பா, ஆசகேல், இன்னொருத்த பேர் என்ன பேர், ஜெருயான்றது அவங்க அக்கா. ஜெருயாவுடைய பசங்க 3 பேர். ஆசகேல் செத்துட்டவன், இன்னொருத்தன் யோவாப், இன்னும் ஒரே ஒரு, அவன் பேர் எனக்கு இப்போ வரல. இப்படி தான் போவார். அதாவது ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். கிளேத்தியரும் பிளேத்தியரும் கிட்ட அவரோட பேரை சொன்னால் கூட அடி விடும். அவரோட பேரை கூட சொல்ல முடியாது. அவர் கிட்ட கூட போக முடியாது. அவரை பற்றி தப்பாக கூட யோசிக்கவே முடியாது. இப்படி ஒரு டீம். அதை தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தான். என் மகனே, நீ யூதா கோத்திரத்தில் வந்தவன் தான், நீ ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் வந்தவன் தான். இஸ்ரேலில் பயோடேட்டா எழுதுனீங்கன்னா, இஸ்ரேல் நம்ம பேர், நம்ம அப்பா பேர், அப்பாவோட ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்களே. இஸ்ரேலில் நம்ம பேர், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்பா பேர், நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு, நம்ம தாத்தா பேர், தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாலமோன் ராஜா, அப்பா ராஜா, தாத்தா ஆட்டுக்காரன், ஈசாய். எப்படி ஒரு ஜம்பு பாருங்க. அல்லையா? ஆனால் எங்கேருந்துங்க இந்த எக்ஸலன்ஸ் வந்துச்சு? பைபிள். நம்ம யாரும் பிஸ்னஸ் சொல்லித்தர வேணாம், கையில் பைபிள் இருக்குது. நமக்கு யாரும் ரூலிங் சொல்லித்தர வேணாம், கையில் பைபிள் இருக்குது. நமக்கு யாரும் வாழ்க்கை சொல்லித்தர வேணாம், கையில் பைபிள் இருக்குது. He had a team. அவர்கள் அனைவரையும் கூடி வர செய்து கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போகிறார். Where are they going? வாங்க நம்ம அவுட்டிங் போயிடலாம், வாங்க நம்ம ஹாலிடே போயிடலாம், வாங்க இங்கே போயிடலாம், வாங்க டான்ஸுக்கு போயிடலாம், வாங்க கிளப்புக்கு போயிடலாம், பப்புக்கு போயிடலாம், நேராக விழா வைக்கலாம், விருந்து வைக்கலாம். நோ, வாங்க ப்ரேயர் பண்ண போகலாம்.
ஹல்லேலூயா. ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? கம் லெட்ஸ் கோ டு கிபியா. ஹல்லேலூயா. ஆமென். கிபியோனுக்கு போவோம் வாருங்கள். வாங்க டீம், ஹெட் ஆபீசர்ஸ், ஹெட் ஆஃப் த பீப்புள், வாங்க கிபியோனுக்கு போவோம். இந்த கிபியோன் என்பது சாதாரண இடம் இல்லைங்க, மிரக்கல் நடந்த இடம். கிபியோன் இஸ் த பிளேஸ் வேர் மிரக்கல் ஹேப்பன். யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் மேலும் நிறுத்தினார் ஜோஷுவா. வா வா வா, நம்ம தாத்தா ஜோஷுவா அற்புதம் செஞ்சார, அந்த இடத்த பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் டீம் லுக்கிங் டுடே? ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டாக் மாதிரி இருக்கலாம். நம்ம டீம் எதை பார்க்குது? மகளே காலையில் எழுந்த, இன்னைக்கு உங்கள் மகளை என்னத்தை காட்டினேன் பார்வாங்க? ஒன்றுமே இல்லை. இல்லை, ஆண்டவர் அதை அற்புதம் செய்தார், அதை பார். A leader has to show greater things than him. தன்னை காட்டிலும் பெரிய காரியங்களை ஒரு தலைவன் தன் மக்களுக்கு காட்டினான் என்றால் தான் இந்த தலைவனை விட அவன் காலத்துக்கு பிறகு இந்த ராஜ்யம் வளரும். கீழானவைகளை காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. இதுக்கு பேட்டில் ஆஃப் கிபியோன் என்று பேருங்க. இந்த கிபியோனிலே ஒரு அற்புதம் செய்து, இந்த கிபியோனிலே ஒரு மிரக்கல் நடந்தது. இவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட் பாருங்க, வேற எங்கேயும் கூட்டு போல. கம் லெட்ஸ் கோ டு கிபியோன். ஹல்லேலூயா. கர்த்தர் பாம்பெரும் யுத்தத்திலே வெற்றி கொடுத்தார். அந்த இடத்துல பேட்டில் ஆஃப் கிபியோன். ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அதிசயம் செய்திருக்கிறார். அந்த பட்டணத்தையே லேவியர்களுக்கு கொடுத்துட்டார். இனிமே கிபியோன்ல ப்ரேயர் தாங்க அப்படின்ட்டார். என்னவா? அற்புதம் நடக்கிற இடத்துல ப்ரேயர் தான். உங்கள் வீட்டில் அற்புதம் நடந்தால் அந்த வீடு இனிமேல் என்ன வீடு? ஜப வீடு. உங்கள் பைக்கில் அற்புதம் நடந்தால் உங்கள் பைக் இனிமேல் எங்கே போவோம்? ஊழியத்துக்கு போகும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால் நீங்கள் எங்கே போவீங்க? ஊழியத்துக்கு போவீங்க. ஃபேமஸ் பிளேஸ் கிபியோன். அந்த இடத்துல ஃபேமஸ் ப்ரேயர் ஹேப்பன். அதை சாலமோன் செய்ய போகிறான். ஹல்லேலூயா. The famous place where miracles happened. The famous prayer where miracles are still going to happen. 8 வயசு புள்ள இன்னும் அவனுடைய கிரேனியம், அவனுடைய மண்டை ஓடுகள்லாம் இன்னும் ஒன்று அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் கூடுச்சா என்னான்னு தெரியல. இளம் மகன் எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லுகிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிபியோன் இல்லை அற்புதம் மட்டும் நடக்கலைங்க, கிபியோனில் ஏமாற்றமும் நடந்தது. கிபியோனியர்கள் பற்றி படித்தோம்னா யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் கிபியோனியர்கள் தூரத்து தேசத்து போல் வந்து ஏமாற்றிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஓகே, அதை ஜோஷுவா ஓவர் கம் பண்ணியிருப்பாப்ல. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். நாம் உயர்த்தப்படும் போது, லிசன், நாம் உயர்த்தப்படும் போது கிறிஸ்டியன் சிக்னிஃபிகன்ஸை நிலைநாட்டுவதற்காக தான். நான் கார் வாங்கிட்டேன். என் கார் எதை காட்டுகிறது? என் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதை காட்ட வேண்டும். நான் பில்டிங் வாங்கிட்டேன். அந்த பில்டிங் எதை காட்ட போகிறது? என் கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார் என்பதை காட்ட போகிறது, காட்ட வேண்டும். Solomon is going to significantly establish to his leaders that God is significant. தேவன் தான் மிக முக்கியமான அங்கம் என்பதை சொல்ல போகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் கர்த்தரை சந்திக்க போகிறான். He is going to receive the supernatural wisdom. அனந்த ஞானத்தை, supernatural wealth, அனந்த உன்னதத்தில் வருகிற சொத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். He is going to receive power from God. ஹல்லேலூயா. கிபியோனிலே வருகிறான், ஜெபத்தை செய்ய போகிறான், தன் மக்களை கூட்டி கொண்டு வருகிறான், கர்த்தரை தரிசிக்க போகிறான். கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க டேடி ஒரு வேலை பண்ணியிருக்கார். 4th verse பாருங்க. தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமின் மேல் கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஸ்தலத்திற்கு கீரேயாத் யாரிமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தருடைய தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடம் அங்கே இருந்தது. ஆமென். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரேயாத் யாரிமிலிருந்து அதை கொண்டு வந்தான். After his prayer is finished in Gibeah, ராஜ்யபாரம் ஏற்ற பிறகு ராஜாவோட ரதம் எங்கே போகுதுங்க? கிபியோனுக்கு போய் ப்ரேயர் முடிந்த பிறகு இப்போ ஒரு பிளேஸ்க்கு வரான். இன்னும் வீட்டுக்கு போகல, செகண்ட் பிளேஸுக்கு போகிறான். அந்த இடம் வந்து எருசலேமில் இருக்குது. எங்கே இருக்குங்க? அவங்க டேடி வீடு எருசலேம் தான், இவன் வீடு எருசலேம் தான்.
அவங்க அப்பா எருசலேமை ஹோல் சிட்டியே வாங்கினார், ஜெயிச்சு வாங்கினார். எபூசியர் கையிலேருந்து ஃபைட் பண்ணி வாங்கினார். அந்த எபூசியர்கள் சொன்னாங்க, தாவீதால் என் கிட்ட கூட வர முடியாது, நாங்கள் ஃபைட் பண்ணி எடுத்தார். இது ரொம்ப ஃபேமஸான ஃபைட்டு. மலை மேலேருந்து பேக் டோர் வழியாக ஏறி எபூசியர்கள் கையில் சண்டை போட்டு பிடிச்சிருப்பாங்க. தாவீது அதை டிக்ளேர் பண்ணியிருப்பார். சாதாரண ஒரு பட்டணம் இல்லை, எருசலேம்னால இனி எந்த வழியில் போனாலும் அது தாவீதோடது தாங்க. நான் சொல்ல, பைபிளு மொத்த எருசலேம். யாருனா லேண்டு வாங்கிட்டு போட்டோம், யாருனா யாருதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் எருசலேம் யாருது? தாவீது. இன்னிலிருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி. ஆமென். இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கு ப்ரேயர் பண்ணிட்டார். ப்ரேயர் பண்ணிட்ட பிறகு ப்ரேயரை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். த ப்ரேயர் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். ஜெபம் என்ன பண்ணப்படணும் சொல்லுங்க? நிலைநிறுத்தப்பட வேண்டும். இந்த மார்னிங் டிவோஷன் இல்லைன்னு வைங்களேன், நம்மலாம் கூடுவோமா? அப்போ மார்னிங் டிவோஷன் என்ன பண்ணப்பட்டிருக்குது சொல்லுங்கம்மா? எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயரை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இன்றைக்கி கடைசி நாள், இன்றைக்கி சாயந்தரம். நேற்று யோம் கிப்பூர் ப்ரேயர் பண்ணோம், இன்றைக்கி கடைசி நாள் தானே. என்ன பண்ணோம்? எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். நாளைக்கு சாயந்தரம் சேக்கர் சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1வது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரேயர் என்ன பண்ணுறோம்? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். தேர் இஸ் அ பிளேஸ், தேர் இஸ் அ டைம், தேர் ஆர் பீப்புள் ஸ்பெஷலி ஆர்டைன்ட் ஃபார் திஸ். சும்மா ஏனோ நான் இன்னைக்கு வரல, நான் வரமாட்டேன், நான் வரல. நோ, ஐ எம் ஆர்டைன்ட் ஃபார். உங்களை எத்தனை பேருக்கு நான் கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்ல போகிறீங்க? தலை கை வைங்க பார்க்கலாம். வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ். நான் என் கர்த்தருக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹல்லேலூயா. அவங்க டாடி எருசலேமில் வீடு கட்டினதை பற்றி பெருசாக பேசலை. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் ஷிஃப்ட் பண்ணப்படுவதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் ஷிஃப்ட் பண்ணப்படுவதற்கு ஒரு ராஜனை அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவன் தான் சாலமோன். சாலமோன், நீ நாட்டை ஆள போகிற, வெயிட் பண்ணு, அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போகிற. என் மகனே, என் மகளே, நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிற, நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட போகிற. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயத்தை நிறுவ வேணும். எத்தனை பேர் இந்த சேலஞ்சை கையில் எடுத்துக்கிறீங்க? நான் இன்னொரு லேண்டு வாங்குவேன், இன்னொரு வீடு வாங்குவேன்லாம் பேசாதீங்க. நான் முதல்ல என் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆலயத்தை அது கட்டுவேன். எடுத்துக்கலாமா வேணாமா? எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சாலமோன் போல வாழலாம், இல்லைனா போக வேண்டியதுதான். கையில் காசு இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏசு இருந்தாலே கட்டிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் காசை வச்சு ஆலயம் கட்டணும்னா 12 சீஷர்களை விட்டு போனார்ல, ஒருத்தன் போயிட்டான் 11 பேர். ஆளுக்கு ஒரு பேக் கோல்டு கொடுத்துட்டு போயிருந்தா, பணம் பிடி, போய் பிஸ்னஸ் ஆரம்பி, நீ மீன் பிஸ்னஸ் ஆரம்பி, நீ புறா பிஸ்னஸ் ஆரம்பி, நீ எறா பிஸ்னஸ் ஆரம்பிடலாம். வெறும் கையாய் தன் மக்களை விட்டு போன ஒரே தலைவன் இயேசு மட்டும்தான். தன் வார்த்தையை விட்டு போனார். ஸோ இப்போ ஆலயத்தை நிலைநாட்டணும், ஆலயத்தை பற்றின பேச்சு வரணும். ஆலயம் நிலைநாட்டினா ஆலயத்தை பற்றின பேச்சு வரணும். நம்ம எதை பேசுகிறோம்? காலையில் ஜனங்கையில் நல்லா பேசியிருப்போம், யோம் கிப்பூர் பற்றி சொல்லியே இருக்க மாட்டோம். வேறு எதனா பேசி எஸ்டாப்ளிஷ் பண்ணி, நீயா நானா, நீ பெருசா நான் பெருசா, ஏன் தேங்காய் பெருசா, உன் மாங்காய் பெருசா, நீ காரில் போகலான்னு சொன்னி அது பெருசா, நான் பைக்கில் போகலான்னு சொன்னேன் இது பெருசான்னு பேசி எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அப்போ இந்த ஆள் கூட மோதினா நம்ம கதை காலின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்போம். நோ, we are here to establish the temple of God. என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? உன்னை அபிஷேகித்ததற்கு என் ராஜ்யத்தை நீ நிலைநிறுத்தும்படியாகத்தான் என் மகளே, என் மகனே, நீ எதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாய்? What are the things that you are establishing today? Don't waste your time. You have got an anointing of Solomon today. Hallelujah. உனக்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அவங்க அப்பா தாவீது செத்துட்டாரு. தாவீதா வந்து கட்டுவார், இப்ப செத்துட்டாரு. ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவின மோசேயும் செத்துட்டாரு. ஆனால் என்ன லிசன் பண்ணுங்க, ஆசரிப்பு கூடாரம் இங்கே இருக்குது. நான் தாழ்மையாக இவங்களை பார்த்து சொல்லுவேன், நமக்கு முன்னாடி ஊழியத்தை நடத்திட்டு கொண்டு போன எத்தனையோ பேர் இவங்க செத்துட்டாங்க. அவங்க ஃபோட்டோ வந்துருச்சு, ஆனால் ஊழியம் அப்படியே நிற்குது. மகனே, நாம் கதை விடுகிற காலத்தில் இல்லை. நீதான் அந்த சாலமோன். எழும்பி புறப்பட்டு போய் உன் தகப்பன் விட்டு விட்டதை செய்வதற்கு ஆயத்தப்படு. உலகத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிக்கிற காலம் அல்ல. பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிப்பதற்கு உன்னை அழைக்கவில்லை, சவதரிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். He is going to provide you. ப்ரேயர் பண்ணிட்டாருமா. கீரியாத் யாரீமுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வர வேண்டும். அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம் மோசே கிட்ட இருந்து அப்படியே வந்துட்டே சீலோ அப்படின்ற இடத்துல இருந்துச்சு. அங்கே தான் ஏலி தாத்தா, அங்கே தான் சாமுவேல் எல்லாம் பிறந்தது. இதன் பிறகு இந்த ஏலி தாத்தா இருந்தார்ல, அது வரைக்கும் சேஃபாக இருக்குது ஆசரிப்பு கூடாரம். அது யாரும் ஒன்று மோசே காலத்துது. அது ஏன் கெட்டு போலன்னு கேட்கலாம். ஃபுல்லாக கோல்டு, தொட முடியாது. உள்ளே இருக்குது சித்தி மரம், வெளியில் என்ன பண்ணிட்டாங்க, கோல்டு. எல்லாம் கோல்டு பிளேட்டு, எல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஒன்றுமே பண்ண அழியாது.
சண்டை ஒன்று வந்துச்சு. இந்த சண்டையில் என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தர் கூட சண்டையில் அந்த ஏலி தாத்தாக்கு 2 பசங்க இருந்தாங்க, படுபாதவங்க, ஒப்னி பினகாஸ். இவன் 2 பேர் என்ன பண்ணான்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியே தூக்கிட்டு போயிட்டான். அதை தூக்கிட்டு போனால் என்ன நடக்கும், நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் கையில் பைபிள் தூக்கிட்டு போனால் ஜெயிச்சிருவேன். பைபிள் பெருசு. பைபிள் இல்லைப்பா, நீ தான் பெருசு. உனக்குள்ளே இருந்து தான் பைபிள் வேலை செய்யும். பைபிள் புஸ்தகமாக வேலை செய்யாது. ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆசரிப்பு கூடத்தில் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. அதில் பெரிய ப்ராப்ளம் ஆச்சுப்பா. அந்த பெரிய ப்ராப்ளமில் என்ன, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டானுங்க அவனுங்க. உடன்படிக்கை பெட்டின்றது ரொம்ப ஒரு இமோஷ்னலான விஷயம். உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டதுன்னும் போதே இஸ்ரவேலில் பல பேர் இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் செத்து போயிட்டாங்க. தலைவன் உட்பட. தலைவன் யார், ஏலி, வயசான தாத்தா. உடன்படிக்கை பெட்டியே விட்டீங்களா? பையன் செத்து போயிட்டான், தாங்கிக்கிட்டார். ஒப்னி பினகாஸ் 2 பேர் செத்துட்டான், தாங்கிக்கிட்டார். உடன்படிக்கை பெட்டி பிடிஞ்சு போச்சு, அப்படியே மைக்கடிச்சு விழுந்தார் பாருங்க, முதுகெல்லாம் உடைஞ்சி இறந்து போயிட்டார். நெக்ஸ்ட் லெவல் ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்னொரு குட்டி சாமுவேலால் போய் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர முடியல. தானாகவே அது நடந்து அந்த பெலிஸ்தியர்கிட்ட போச்ச சம்மாட்டி வாங்கினானுங்க. ஆண்டவரே அடித்தார். மூலவியாதி எல்லாம் அப்போ தான் வந்துச்சு. மூலவியாதி வாங்கி அடி வாங்கி 2 பால் கறக்கிற பசுவை கொண்டு வந்து ஒரு மாட்டு வண்டி செஞ்சு வச்சு விட்டானுங்க. அது நேராக கீரையாத்தி யாரையும் ஊரில் போச்சு பாருங்க, அது அங்கேயே கிடக்குது. ராஜாக்கள் காலம் வந்துச்சு. சவுல் வந்து போயிட்டான் 40 வருஷம். அவங்க அப்பா தாவீது வந்து போயிட்டார். எவ்வளோ ட்ரை பண்ணார், ஆனால் எடுத்துகிட்டு வரதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணவே இல்லை. எப்படியே வந்து கீரியத்தி யாரிமில் இருக்குது. ஓபேத் ஏதோம் வீடு வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணார். ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல இப்போ நிற்குது. ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். கொண்டு வந்துட்டார் எப்படியோ. ஆமேன். அபினதாப் என்று சொல்லுகிறனுடைய வீட்டில் இருந்துச்சு. பிறகு எப்படியோ ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் கீரியத் யாரிமில் இருக்கிறதை அந்த இடத்துல போய் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸை இவர் விசிட் பண்ணுறார். ஆமேன். இதுவும் கிபியோனில் உள்ள ஒரு பட்டணம். ஏன் இந்த வழியாக போகிறார் என்றால், he has got a task to do. நான் உடன்படிக்கை பெட்டியை மீண்டும் கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. The ark of God has to come back to Kiriath Yearim. The ark of God has to be restored. நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. சாமுவேல் காலத்தில் கிரியத் யாரீமுக்கு வந்துச்சு. சவுல் காலத்தில் நோபுக்கு வந்துச்சு. சவுல் காலத்தில் பிரிமி கிபியோனுக்கு வந்துச்சு. தாவீது காலத்தில் எருசலேமுக்கு வந்து டெம்பரரி ஷெட்டில் இருக்குது. சாலமோன் காலத்தில் ஆலயம் கட்டப்பட்டு உள்ளே வரணும். எல்லாம் இவர் பில்டிங் கட்டி அந்த பொருள்களை கொண்டு வந்து உள்ளே மேட்ச் பண்ணணும். பெரிய வேலைப்பா, சின்ன வேலை இல்லை. பெரிய வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க சின்னதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, பெருசாக பேசுங்க. எப்படி பேசுங்க? நம்ம நாட்டினுள்ள ஒரு பெரும் தலைவர் சொன்னது போல், பெருசாக கனவு காணுங்க, அப்போ தான் பெருசாக நடக்கும். நம்ம பெரியவங்க நமக்கு நல்லது தான் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பெருசாக கனவு காணுங்க, கர்த்தருக்காக காணுங்க. பெருசாக பெரிய கனவுப்பா. சின்ன பையன் எப்படி கட்டும் என்னவே தெரியலையே. ஹீ இஸ் ரெடி. ஹல்லேலூயா. ஹீ இஸ் ரெடி. ஹீ இஸ் ரெடி. சொல்லுங்கள், சாலமோன் ரெடி ஆகிட்டாரு. ஏன் பேச மாட்டேங்க? சாலமோன் ரெடி ஆகிட்டாரு. எந்த சாலமோனை பார்த்து சொல்கிறீங்க? நீ தான்பா அந்த சாலமோன். சொல்லுங்கள், சாலமோன் ரெடி ஆகிட்டார். மகளே சொல்லு, ஆண் பிள்ளை என்றாலும் பெண் பிள்ளை என்றாலும் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள், சாலமோன் ரெடி ஆகிட்டார். கர்த்தர் பணியை செய்வதற்கு சாலமோன் ஆயத்தமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்ல? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு பெரிய கேம்பஸ்னா, அந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே ஆசரிப்பு கூடாரம், டெபர்னக்கிள் ஆஃப் காட். அதில் முதல் அங்கம் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பிரகாரம். என்னது சொல்லுங்க? பிரகாரம், அவுட்டர் கோட். அதில் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? அச்சோ, வெண்கல தொட்டி, அப்புறம் பலிபீடம். 2 பொருள் தான். என்னதுங்க? பொருளை கொண்டு வரணும், ஆடை கொண்டு வரணும், அலசணும், பலிபீடத்தில் போட்டு வெட்டணும், குடல்லாம் எடுத்து திரும்பி அலசணும். ஆமேன். இப்போ யோசிங்க, நீங்கள் ஒரு 10 லேவியர்கள் இருக்கிறீங்க, ஒரு மாடு வந்துருச்சு. எவ்வளோ நேரத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க? எடுத்துகிட்டு வந்து ரத்தத்தை அறுத்து, முதல் அம்மா யார் கொண்டு வரானோ அவன் அதை ஆட்டு மேலே கை வச்சு அவன் தான் அறுப்பான். அந்த ரத்தத்தை பிடிக்கிறது தான் உங்கள் வேலை. பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டீங்க, அதுக்குள்ளே செத்து போச்சு. இப்போ தூக்குறீங்க எல்லோரும். தூக்கிட்டு போய் எங்கே போடுவீங்க? பலிபீடத்தில் வச்சு அதை தோலை உரிச்சி அந்த சாணியெல்லாம் எடுத்து அவுட்டர் கோர்ட்டில் போட போய் திரும்பி இதை தகனிச்சு சாம்பலாக்கணும். ஒரு மாடுக்கு செய்ய எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்?
அண்ணன் சொல்கிற ஒரு நாளா 2 நாளா? இன்னைக்கே சாலமோன் 1000 காளைகளை பலி செலுத்த போகிறான். எப்படி? ஹார்ட் ஒர்க்கா சாஃப்ட் ஒர்க்கா? ஒரே பலிபீடம் தான், 2 பலிபீடம் கிடையாது, ஒன்னே தான். எவ்வளோ ஆக்டிவா, எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, வேலையோ மிகுதி ஆட்களோ குறைவு, இயேசு சொன்னது ரைட்டா தப்பா? சரியே. இது சாலமோன் காலம். மொத்த லேவிய ட்ரைபும் வரணும்டானா மொத்தம் வந்து அட்டன்ஸ் போட்டிருக்கோம். ஸ்டார்ட் அப்படின்னு நிற்பார். ஒரு 3 பேர் ஒரு காளையை, 3 பேர் ஒரு காளையை, 3 பேர் ஒரு காளையை, 3 டக் டக் டக். ஆனால் இவர் தான் பலியிட்டான். 1000 பலிகள் கொடுப்பதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஏன் பேச மாட்டீங்க திருச்சபையே? எதையோ கத்தி கத்தி பேசுறீங்களே, ஏன் கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டீங்க? எவ்வளோ சவுண்ட் இருக்கு. என்னை, ஆமாம், சோர்ந்து போதீங்க. சாத்தா நம்ம வாயை யூஸ் பண்ணி கர்த்தருக்காக நம்ம வாய் திறக்கவே மாட்டுது. சொல்லுங்க, என்னை. நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப சும்மா பலி செலுத்த முடியாது என் மகனே. ஊரின் குமாரனாகிய ஊரியின் குமாரனான பெர்சலேல் ஒரு வெண்கல பலிபீடம் கட்டியிருக்காரு. இந்த வெண்கல பலிபீடம் மட்டும் கோல்டு அவுட்லெட், பட் எதில் செஞ்சிருக்காரு? வெண்கலம். அது வர வேண்டும் அங்கே. ஆமேன். 6th verse சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக வெண்கல பலிபீடத்தின் மேல் எத்தனை சொல்லுங்க? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்து பலியிட்டான். 1000 சர்வாங்க தகன பலியை பார்க்குற பலன் கூட நமக்கு கிடையாது. மைக்கட்சி போயிருப்பேன், ஏன்னா ப்ராசஸை பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா? 1000 பலியிட்டான், 1000 ஸ்தோத்திர பலிகள். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். நான் 3 உடனே நடந்துச்சா? அண்ணன் சொன்னார், ஒரு காளையை பலியிடத்துக்கு 2 நாள் கேட்டார் அவர். அப்போ 1000 பலியிட 2000 நாள் கேட்குறார். கரெக்டா? 2000 நாள் எத்தனை வருஷம்? 1000 நாளில் 3.5 வருஷங்குது. இப்போ 2000 நாளில் 7 வருஷம் கேட்குறார். ஆயுசே முடிஞ்சிடுமே சாலமோனுக்கு. ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் கர்த்தருக்காக செய்கிறான். நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா 1000 ஆத்துமாவை கூட ஒரே நாளில் செய்யலாம். நடக்காதுன்றீங்களா? பேதுருவோட ஒரு ஜெபம் 3000 ஆத்துமா. ஏன் கைத்தட்ட மாட்டீங்க? ஒரே ப்ரேயர், ஒரே மெசேஜ். பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஓரல் ராபர்ட்ஸ், டி.எல். ஆஸ்பார்ன், பில்லி கிரஹாம், ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவங்களோட ஒரு கூட்டத்தில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஆமென், ஆமென். என்னை கொண்டு, இந்த சாலமோனை கொண்டு, ஃபெய்த்ஃபுல்லாக பேசுங்க. என்னை கொண்டு, இந்த சாலமோனை கொண்டு கர்த்தர் 1000 ஆத்துமாக்களை தம் பட்சத்தில் சேர்ப்பார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. சின்ன பையன் எப்படா செஞ்ச? அவங்க டேடியை பற்றி நம்ம அவ்வளோ பெருசாக, அவங்க டேடி வந்து இங்கே வந்து கூட்டும்போது இந்த தப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெப்பு, ஃபுல் ஸ்டெப்பு, ஹாஃப் ஸ்டெப் இருக்குது. அதுக்கெலாம் பலி செலுத்தி கொண்டு வந்தாப்பல. அப்படி தான் எருசலேம் கொஞ்சம் சும்மா கொண்டு வரல. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பதை காட்டுறதுக்காக சும்மா அவங்க பெருமைக்கு செய்யலை. அவ்வளோ ரத்தம் சிந்துதல் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ அநியாயமாக ரத்தம் சிந்துதல் இருந்துச்சு. பாவ பிராய்ச்சித்தம் தேவைப்பட்டுச்சு. பண்ணார். இன்றைக்கு சாலமோன் ப்ராஜெக்ட் ஃபினிஷ்ட், டாஸ்க் அக்கம்ப்ளிஷ்ட். நைட்டு ஆண்டவர் வந்திருக்காருப்பா. நைட்டு ஆண்டவர் வருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இரவிலே கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். விசுவாசமாக பேசுங்க. இரவிலே கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். சொல்லுங்க பார்க்கலாம். இரவிலே கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். கர்த்தர் பேசுறதுக்குண்டான சூழ்நிலையை உண்டு பண்ணிட்டு படுங்க. ஆண்டவரே என்னோடு கூட பேசும், இரவிலே என்னோடு கூட பேசும். ஆமென். அப்போ சாலமோன் கிட்ட ஆண்டவர் வந்து, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆஸ்க் ஆஃப் மீ. நம்முடைய வாக்குத்தத்தமே அதான். என்னை சொல், என்னை கேளு. ஆஸ்க் ஆஃப் மீ. மகனே, உனக்கு என்ன வேணும்? உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி நான் கேட்குறேன். இன்றைக்கி நைட் ஆண்டவர் வந்து, உனக்கு என்ன வேணும்னா என்ன சொல்ல போகிறீங்க? ரெடியாக இருந்தால் தானே சொல்லுவோம், இல்லை என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இல்லை நீங்கள் சொல்லுங்களேன். 1 கோடி ரூபாய் கொடு ஆண்டவர். நம்மெல்லாம் பணத்தில் தான் டீல் பண்ணதுனால கம்முன்னத்து கேட்டுருவோம்.
என்ன கேட்கணும்னு தெரியலையே, ஆண்டவரே நான் என்ன கேட்கணும்னு தெரியலையே, சரி விடு எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிடலாம், 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துரும். ஆண்டவர் 1 கோடி ரூபாய் நம்ம வீட்டில் வந்து குத்துட்டு போயிட்டாருன்னா நாளை காலையிலே நீங்கள் மாட்டுவீங்க. அது எப்படி வந்துச்சின்னு கேட்பாங்க. கரெக்டா? சொத்தை கொடுன்னு கேட்டிங்கன்னா நைட்டே உங்களுக்கு சொத்து கொடுத்துட்டாருன்னா எப்படி வந்துச்சின்னு நாடு கேட்கும். கேட்குமா கேட்காதா? நீங்கள் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் வழியாக பணம் வந்தால் தான் நீங்கள் பணக்காரர். வேறு வழியாக வந்தால் உங்கள் பேர் பணக்காரர் இல்லை, கையாடல் பண்ணவங்க. ரைட்டா? என்ன பண்ண போகிறீங்க? பணம் வரக்கூடிய ஞானத்தை தாரும். அவ்வளோதான். ஈஸி. பணம் பண்ணக்கூடிய, நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை தாரும், குடும்பத்தை ஆளக்கூடிய ஞானத்தை தாரும். சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு கிருபை செஞ்சீங்க, எனக்கு கிருபை செஞ்சீங்க. எங்கள் அப்பாவை ஆசீர்வச்சிங்க, என்ன ஆசீர்வச்சிங்க. நம்ம ஆண்டவர் தான் அப்பாவுக்கும் கடவுள், நமக்கும் கடவுள். நம்ம வீட்டில் இருப்பாங்க ஃபேமிலி டாக்டர். எங்கள் தாத்தாக்கும் அவர் தான் டாக்டர், எங்கள் அப்பா அவருக்கு தான் டாக்டர், எனக்கும் அவர் தான் டாக்டர். நம்ம பையனுக்கு அவர் இருக்க மாட்டார். 3 தலைமுறை தாண்டதே பெரிய விஷயம். ஆனால் ஆண்டவர் 1000 தலைமுறைக்கும் ஒரே ஆண்டவர். ஏன் கை தட்ட மாட்டீங்க? 1000 தலைமுறைக்கும் ஒரே ஆண்டவர். He is sharing his weakness to God. A point to note, don't share your weakness with people. நீங்கள் ஏன் தெரியுமா மார்க்கெட் பிளேஸில் விழுந்தீங்க? உங்கள் வீக்னஸை சொன்னீங்க. எனக்கு தலைவலிக்குது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, என்ன அவர் விட்டு போயிட்டார், இவர் விட்டு போயிட்டார், இது ஆயிடுச்சு. Market place is not the place where you can share your weakness. The presence of God is the place where you can share your weakness. கர்த்தருடைய சந்நிதியில் தான் உங்கள் பலவீனத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். Another point, உங்கள் தேவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் தான் சொல்ல வேண்டும். கேளுங்கள் தரப்படும் என்று இயேசு சொன்னாரா? உலகத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களா? சொல்லுங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? ஆண்டவரே சொல்லிட்டார் கேளுங்கள் தரப்படும். அதனால் அண்ணா ஒரு 1000 ரூபாய் கொடு. இல்லைப்பா, சொன்னது இயேசு, அந்த அண்ணா இல்லை. சார் எனக்கு வேலை போட்டு கொடு, அந்த சார் இல்லை, இயேசு. வா, எவ்வளோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிற பாருங்க. சாலமோனோட அந்த ஒரு வாழ்க்கை வரலாறுல பிகினிங்கில் ஆண்டவர் சொன்னார், நீ என் கையில் ஐஸ்வர்யத்தை, சம்பத்தை, கனத்தை, உன் விரோதிகளுடைய உயிரை, எனக்கு 1000 வருஷம் வாழ்க்கை கொடு ஆண்டவரே என்றெல்லாம் கேட்காதபடி ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடினால் உனக்கு போனஸோடு கொடுக்கிறேன் என்று, நீ கேட்காததையும் கொடுக்கிறேன், நீ கேட்டதையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். சொல்லுங்கள், உனக்கு தருவேன். கேட்டதையும் தருவேன், கேளாததையும் தருவேன். சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டதையும் தருவேன், கேளாததையும் தருவேன். சொல்லுங்க, கேட்டதையும் தருவேன். நம்ம ரேமாக்கு ஆயத்தமாக்கலாம். கேட்டதையும் தருவேன், கேளாததையும் தருவேன். இது மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்த பிறகுதான் பிஸ்னஸ். ஆண்டவர் கொடுத்த பிறகு தான் வேலை. லிசன், வேலை கிடைச்ச பிறகு ஆண்டவர் கையில் கேட்க போகிறது இல்லை. ஆண்டவர் கையிலே வேலை வாங்க போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் கையில் பிஸ்னஸ் வாங்க போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் கையில் உயர்வு வாங்க போகிறேன். சொல்லுங்கள், ஆண்டவர் கையில் லேண்ட் வாங்க போகிறேன். ஆண்டவர் கையில், ஆண்டவர் மூலியமாக நான் சவதரிக்க போகிறேன். ப்ரேயர் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு வராரு, ரதம் வாங்கிட்டார், குதிரை வாங்கிட்டார், 1400 ரதம் வாங்கிட்டார், 12000 குதிரை வீரரை வாங்கிட்டார், பட்டணங்களை கட்டினார். ஆமேன். வெள்ளியும், படிங்க 15 வசனம், பொன்னையும் கற்கள் போல கேதுரு மரங்களையும், ஆமேன், காட்டத்தி மரங்கள் போல கேதுரு மரங்களை வாங்கினான். குதிரைகள், புடவைகள், வர்த்தக்காரருடைய போர்வைகள், ஒப்பந்தக்காரர்கள் எல்லாமே, வெள்ளிக்காசு, ரதம், ஏத்தியர் கையில் பிஸ்னஸ்ஸு, எகிப்து கையில் பிஸ்னஸ்ஸு, சீரியல் கையில் பிஸ்னஸ்ஸு, எல்லார் கையிலையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. ஒரு ப்ரேயர். வாட் இஸ் த திங் தட் வி ஆர் லேர்னிங் ஹியர்? If you convince God, no need to convince any other person in this world. Today's target, I will convince God. என் ஆண்டவரை நான் திருப்திப்படுத்த போகிறேன். பண்ணலாமா? நான் பண்ணுறேன். என் ஆண்டவருக்கு ஏற்றபடி நான் வாழன்ற பிள்ளைங்க முன்னாடி வந்திருக்க பார்க்கலாம். கடகன் நம்ம கத்திர ஆராதனை செய்யலாம், ரேமால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Let us not be lazy to receive this blessing. நான் என் ஆண்டவர் கையில் பெற்றுக்கொள்ள போகிறேன். முன்னாடி வந்துருங்க. சகோதரிகள் இடது கை பக்கம், சகோதரிகள் வலது கை பக்கம் வாங்க. You are going to convince God today. அப்படியே இந்த ப்ரேயர் மோட்லேயே கத்தடத்தில் அப்படியே கம் இந்த ஃப்ரண்ட். முன்னாடி வந்துருங்க, இங்கே வந்துருங்க. நோ டிஸ்ட்ராக்ஷன், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேணாம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க அப்படியே உங்கள் வீட்டில் வந்து எழுதுட்டு கத்தரை பண்ணுங்கள். என் ஆண்டவரை நான் கன்வின்ஸ் பண்ணுவேன், என் ஆண்டவரை வணங்குவேன், என் ஆண்டவருக்கு பிடிச்சமானதை செய்வேன். அவர் எனக்கு தரப்போகிறார், கேட்டதையும் தரப்போகிறார், கேளாததையும் தரப்போகிறார். ஷரபரபரபரி பெரி 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 பெரி. ஆயிரம்
ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் அது உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் அது உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வ சிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே. தூயரே தூய பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, நீரென்றென்றும் தூயரே, தூய நீரென்றும். இந்த நாளில் இந்த அதிகாரத்தின் மூலமா அநேக வார்த்தைகளை அப்பா என்னோட கூட நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுது மடிகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. சுயமாய் ஒன்று நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளதனையா ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர் என்று. இந்த நாளிலும் சாலமோன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பன் எதை வழிபட்டு வந்தாரோ அதே வழியை அவர் பின்பற்றி வருவதை நான் பார்க்கிறோம். தலைமுறையாக ராஜாவாக யார் இருக்கிறார்? நம் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று. அப்போ தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தாவீது ராஜாவாக இருந்தார், சாலமோனையும் ராஜாவாக ஆக்கினார். இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சாலமோன் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்மளோட தேவன் தலைமுறையாக ராஜாவாக இருக்கிறார் என்று. தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படியாக அது எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடைபிடிக்கிறார். தான் தகப்பன் என்னென்னலாம் சொன்னாரோ
கற்பனைகளையும் கட்டளைகளையும் என்ன பண்ணுறாருன்னா அவர் கடைப்பிடித்து செயல்படுத்துவதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நானும் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் எடுத்து காலையில் எழுந்தவுடனே ஜெபிக்கணும்னு சொல்லும்போது அவர்கள் எழுந்து ஜெபித்து விட்டு தான் எதுவாக இருந்தாலும் செய்வாங்க. ஆனால் இப்போ டீனேஜுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா படிக்கிறேன், அப்புறமா நான் ப்ரேயர் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்குள்ளே ரொம்ப பாரம் அதிகமாகிடுச்சு. என் கணவரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிட்டே அவர் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் தூரமாக போனார். வேலை அதிகமாக ஆன பிறகு வேலைன்ட்டு அந்த வேலை பலுவுக்குள்ளே அவர் போன போது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இந்த 40 நாள் உபவாசக்கூடி இந்த நாளில் நான் உபவாசத்தோடு ஆண்டவர் காலில் அமர்ந்த இசப்பா என் குடும்பம் இப்போ உண்மை விட்டு தூரம் போகக்கூடாதுப்பா. நான் காலையில் எழுந்தோடனே என் பிள்ளைங்க கிட்ட வேதத்தை தான் கையில் கொடுப்பேன். ஆனால் இப்போ நிர்விசாரணமாக இருக்காங்களே, அப்படி இருக்கக்கூடாதுப்பா. அவங்க உண்மை தேடி வரணும்ப்பா சொல்லி இந்த உபவாசத்தில் என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்துக்காக நான் பாரப்பட்ட காத்தறி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 38வது நாளில் என் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். என் கணவரும் பிள்ளைகளும் கூடி இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபிப்பதை நான் பார்த்தேன். ஆண்டவர் அவர்கள் ஆவிக்கு ரீதியா பலப்பட்டதை நான் பார்த்தேன். இந்த நாள் நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன எனக்காக அழாதிருங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த காலகட்டத்தில் நம் பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக அழுது ஜெபிக்கிறவர்களாக அடுத்த தலைமுறைகள் ஆண்டவருக்காக உருவாக்குறவர்களாக நாம் எழும்ப வேண்டும் என்று. அது மாத்திரம் இல்லை, என்னை ஊழியத்திலேயும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக நான் கதறி ஜெபித்தேன். அதையும் இந்த உபவாச கூடுகையில் ஆண்டவர் வெளிப்படுத்துற என்னோட ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருவதை நான் பார்த்தேன். நம் தேவன் தலைமுறையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம பிள்ளைகளோட பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம என்ன பாரத்தோட இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை கிட்டே சேர்க்கிறார்களா? நிர்விசாரணமா இருக்கிறார்களா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்று ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம கதறி ஜெபிக்கலாமா? அடுத்த தலைமுறையை எழும்ப வேண்டும் என்று சொல்லி முடிந்தவர்கள் நம் முழங்கால் படியிட்டு நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காகவும். எத்தனையோ பிள்ளைகள் வழி மாறி போய்கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி நாம் சொல்ல வேண்டுமே. அந்த கட்டாயத்துக்குள்ள நாம் இந்த நாள்ல கடந்து வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? என் பிள்ளைகளை தொடங்கப்பா, என் கணவரை தொடங்கப்பா. எத்தனை பிள்ளைகள் வழி மாறி போய் கொண்டு இருக்காங்களோ, அவங்களை எல்லாரும் தொடுங்கப்பா என்று நம்ம கதறி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? பெரியது உம் நாமம், மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம் கர்த்தத்துவம் அதிகாரம் வல்லமையிலும் உம் நாமம் மேலானது. தூரர் பாடும் தூயரே, சர்வசிருஷ்டி போற்றும்
குடும்பத்துக்காக நாங்க அழுது ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எங்க குடும்பத்துல ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. நீங்க இப்ப தொடுங்கப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. எங்கள் தேவாதி தேவனே அப்பா, பிள்ளைகளோட பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. ஒவ்வொரு சந்ததியும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா எங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. வல்லமை தொடட்டப்பா. அப்பா இது உங்களோட கற்பனைகளையும் கட்டளைகளையும் அப்பா அவர்கள் கை கொள்ளக்கூடிய அந்த வழி வாசல்களை நீங்க திறந்து தாங்கப்பா. இப்பொழுது நாங்க உங்களிடத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எங்க சபை மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ வழி மாறி போய் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க இப்பொழுது மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு ஆத்மா வழி விலகி போகாதபடிக்கு எங்கள் தேவாதி தேவனை ஒவ்வொருத்தரையும் நீங்க தொட்டு அப்பா ஏதோ சாலமன் கேட்டது போல நாங்க உங்க ஞானத்தை கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க ஞானத்தை தாங்கப்பா. சத்தியத்தை அறியக்கூடிய அந்த ஞானத்தை தாங்கப்பா. எங்கள் தேவாதி தேவனை உம்மிடத்தில் நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் சத்தியத்துக்குள்ள வளரணும். வேதத்தை அதிகமா வாசிக்கணும். அதன்படி நடக்கிற பிள்ளைகளா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மாற்ற போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டுட்டீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்க சபை மக்களும் எங்க குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக பக்தி வைராகமா எழும்பக்கூடிய அந்த விசேஷத்தை ஞானத்தை நீர் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோமே மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. நம் தலைமுறை கர்த்தரிடத்தில் நாம் சேர்ப்போம். தலைமுறைகளை கொண்டு நாம் அடுத்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்வார். ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.